அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்க்கையில் வெற்றிகளையும் மோட்சத்தையும் மற்றும் பண பிரச்சனையும் தீர்க்கும் அதிசய ஏகாதசியான பரம ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி திதி என்பது சிறப்பான விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏகாதசி விரதமே சிறப்புக்குரிய உயர்வான விரதம்தான். இருந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி திதிகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன. அதிலும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் தேய்வரையில் வரும் ஏகாதசி விரதம் மிகவும் அரிதான ஒன்று, அதிசய ஏகாதசியும் ஆகும். இதனால்தான் இந்த நாளை தவறவிடாமல் பரமர் விஷ்ணு பெருமானையும் அவருடைய அவதாரமான திருமால் அவதாரத்தையும் விரதம் இருந்து வழிபட வேண்டும். குறிப்பாக இந்த விரதம் இருந்து கடைபிடிக்கலாமா, பெருமாளை மனதார வழிபட வேண்டும் என்ன சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வழிபட வேண்டும். ஏகாதசி விரதம் மிக முக்கியமான சக்தி விரந்த விரதமாகும். ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசி திதிகள் வருகின்றன. சில ஆண்டுகளில் 25 ஏகாதசி திதிகள் வரும். இதில் மிகவும் சிறப்புமிக்க ஏகாதசி பரம ஏகாதசி ஆகும். மற்ற ஏகாதசிகளில் இல்லாத சிறப்பம்சமும் இதை மட்டும் அதிசய ஏகாதசி எனவும் சொல்லுவார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நமக்கு செல்வ வளங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு நீக்கி கொடுப்பதாகும். ஒவ்வொரு ஆண்டு வரும் 24 ஏகாதசிகளில் வராத ஒரே ஏகாதசி தான் பரம ஏகாதசி. அதில் அதிக மாதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதீத மாதத்தில் வரும் தேய்பிறையில் வரும் ஏகாதசி தான் பரம ஏகாதசி. அதனால் தான் இதை அதிசயமான மற்ற ஏகாதசிகளை காட்டிலும் சனி சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக அழைக்கிறோம். இந்த ஏகாதசி கிரக மற்றும் சந்திர அமைப்புகளின் கீழ் மட்டுமே தோன்றுகிறது. மிகவும் அரிதான இந்த ஏகாதசியானது பாவங்களில் இருந்து நம்மை விடுவிப்பதுடன் வாழ்க்கையில் இருக்கும் அற்புதமான செழிப்பையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஏகாதசியாகும். உனக்கு எந்த ஒரு குறை இருக்கிறதோ அதனை திருமாலிடம் வேண்டிக் கொண்டு அதனை நீங்கள் அப்படியே செய்யலாம். முறையாக திருமண வரமாக இருந்தாலும், ஆண் குழந்தை வேண்டுமென்றாலும், குழந்தை வேறு இல்லாமல் தவிப்பவராக இருந்தாலும், செல்வ வளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களாகவும் கடன் பிரச்சனையால் வாடிக்கொண்டிருப்பவர்களாக எவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு நாளை நீங்கள் தவிரவிட வேண்டாம். பரம ஏகாதசிக்கு அவ்வளவு சிறப்பம்சம். புராணங்களின்படி செல்வத்தின் அதிபதியாம் குபேரன் பரம ஏகாதசி விரதத்தை கடைபிடித்துதான் தேவர்களின் கருவூலத்தை நிர்வகிக்கும் பதவியை குபேரர் அடைந்தார். அதேபோல தனது செழிப்பு, குடும்பம், ராஜ்யம் அனைத்தையும் இழந்த அரிச்சந்திர மன்னரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்துதான் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றதாக சொல்லப்படுகிறது. பரம ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து திருமாலையும் பரம்பொருள் லட்சுமி தேவியையும் மனதார வழிபட்டால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு இணையான புண்ணியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த நாளில் பயபக்தியுடன் பெருமாளை வேண்டி விரதம் இருந்து வழிபடுவர்களுக்கு கண்டிப்பாக திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடையும் பாக்கியம் கிடைக்குமாம் என பகவான் கிருஷ்ணரே கூறுகிறார் அர்ஜுனிடம். முக்கியமாக இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மன அமைதியையும் வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றிகளையும் பணங்களையும் செல்வங்களையும் நாம் கொண்டாட முடியும். குறிப்பாக அனைத்து விதமான புண்ணிய கணக்குகளையும் நம்மால் எட்ட முடியும். முக்கியமாக பக்தர்கள் தங்களின் உடல்நிலைக்கேற்ப முழுவதும் உணவை தவிர்த்து முக்கியமாக தண்ணீர் மட்டுமே குடித்து இந்த விரதத்தை இருக்கலாம், அல்லது பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அது எதுவுமே முடியாதவர்கள் ஒரு வேளை உணவுடன் கண்டிப்பாக நிறுத்தி கொள்ளலாம். விரதத்திற்கு முந்தைய நாள் முக்கியமாக ஜூன் 10ஆம் தேதி இரவே உணவை தவிர்த்து விட வேண்டும். ஜூன் 11ஆம் தேதியன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விரதத்தை துவங்கிவிட வேண்டும்.
அது என்ன பிரம்ம முகூர்த்தம் என்று சிலர் தெரியாமலும் இருக்கிறார்கள். அதாவது அதிகாலை வேளையான காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் சுருகச் சொன்னால் சூரிய உதயமாவதற்கு முன் உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இந்த நேரத்தில் பிரம்மா அவர்கள் மனிதர்களுடைய தலையெழுத்தையும் மனிதர்களுடைய படைப்புத் தொழிலையும் மேற்கொள்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நேரமே பார்க்க வேண்டியதில்லை. அவ்வளவு சிறப்பம்சமான இந்த நேரத்திலிருந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். வீட்டில் உள்ள திருமால் படத்திற்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வைத்து திருமாலுக்கு மஞ்சள் நிற மலர்களையும் மகாலட்சுமி தேவிக்கு சிகப்பு நிற மலர்களையும் சாற்றி வழிபட வேண்டும். திருமாலுக்கு பழங்கள், துளசி இலைகள், இனிப்பு வகைகள் நைவேத்தியமாக படைத்து ஆரத்தி எடுத்து வழிபடலாம். கண்டிப்பாக நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி திதியில் பாதி முக்கியமாக இந்த நேரத்தில் பகுதி நேரமாக சென்று பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த பரம ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நாம் அடைய முடியும். குறிப்பாக இந்த விரதமானது முறையாக கடைபிடிப்பதன் மூலம் முற்பிறவியில் பாவங்கள், தரித்திரம் மற்றும் அனைத்து விதமான துன்பங்களையும் இந்த பரம ஏகாதசி விரட்டியடிக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு இன்றைய நாட்களில் அன்னதானம் மற்றும் தானம் தட்சணையாக வழங்குவது இந்த விரதத்தின் பலனை முழுமையாக்கும். கண்டிப்பாக குபேரன் இந்த விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நன்னாளில் விரதம் இருப்பது வைகுண்ட பதவியை நமக்கு அடையச் செய்யுமாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாடி தூய ஆடைகள் மட்டுமே அணிந்து விரதத்தை துவங்கிவிட வேண்டும். நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை உச்சரிப்பது அல்லது விஷ்ணு சக்கர நாமம் பாராயணம் செய்வது அனைத்தும் சிறப்பம்சம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.